வணக்க மக்களே, நாம் இந்த பதிவில் ஊற வைத்த பாதாமுடைய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம பாதாம் சாப்பிட்றத காட்டிலும் ஊற வைத்த பாதாம் சாப்பிட்றது இன்னும் நிறைய மருத்துவன்மைகளை தரும். ஸோ ஏன் அப்படின்னா, நீங்கள் பாதாம் சாப்பிடும்போது அதோடைய வெளிப்புற தோலை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீக்காமல் சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய என்சைம் தடுப்பான் உறிஞ்சுதல் மற்றும் செரிமான முறையை பாதிக்கும் அப்படின்றத உணவு நிபுணர்கள் குறிப்பிட்றாங்க. இதனால் நீங்கள் பாதாம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ பாதாம் சாப்பிட்றத விடவும் நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கும் போது அதோடைய தோலை நீக்கிட்டு காலையில் நீங்கள் வெறும் வயிற்றில் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நிறைய மருத்துவன்மைகளை கொடுக்கும். ஸோ அது உறிஞ்சுதல் மற்றும் செரிமான செயல்முறையை பாதிக்காது. மேலும் இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பில் விட்டமின் பி மற்றும் ஃபோலிக் அமிலம்லாம் இருக்கிறதால புற்றுநோய் எதிர்த்து போராடுவதற்கும் பல்வேறு விதமான ஊட்டச்சத்துக்களை உங்களுக்கு கொடுத்து ஆன்டி ஆக்சிடென்ட்கள்லாம் அதிகமாக கொடுத்து பலவிதமான நோய்களை குணமும் படுத்துது, பலவிதமான நோய்களை வராமல் தடுக்குது. ஸோ நீங்கள் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி 10 to 15 பாதாம் பருப்பை ஊற வச்சுட்டு காலையில் இருந்து வெறும் வயிற்றில் தோலை நீக்கிட்டு சாப்பிடும்போது என்னென்ன மருத்துவன்மைகள் கிடைக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சிருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ரத்த சோகை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் குணப்படுத்திக் கொள்ள வராமல் தடுக்க ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கோங்க. உடலில் ஓடக்கூடிய ரத்தம் சீரான முறையில் இருக்கணும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய சத்துக்களும் சீரான நல்லா இருக்கணும். ஸோ ரெட் பிளட் செல்ஸ், ஒயிட் பிளட் செல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும். இப்போ ரெட் பிளட் செல்ஸோட எண்ணிக்கை குறையும் போது ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த புரதம் குறைவதால் அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை போன்ற பிரச்சனை எல்லாம் நமக்கு ஏற்படுது. இப்போ நம்ம இரும்பு சத்து இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நோயை குணப்படுத்திக்கலாம், வராமல் தடுத்துக்கலாம். அப்போ நம்ம ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கும் போது இரும்பு சத்து நமக்கு கிடைக்கிறதால ரெட் பிளட் செல்ஸ் ரத்த சிகப்பணுக்களுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்தப்படுவதால் ஹீமோகுளோபினுடைய அளவு அதிகரிக்கப்பட்டு அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை போன்ற பிரச்சனை எல்லாம் குணப்படுத்தப்படும், வராமலும் தடுக்கப்படும். சருமம் உங்களுக்கு பொலிவு பெறுவதற்கு நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். நமது உடலை வெளிப்புற சூழலிலிருந்து பாதுகாக்கக்கூடிய கவசமாக நம்மளுடைய மேற்புறத்தில் இருக்கக்கூடிய தோல் தான் செயலாற்றுது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கும் போது தோலுக்கு நெகிழ்வுத்தன்மை, புத்துணர்ச்சி பெற செய்யக்கூடிய ரசாயனங்கள்லாம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே தோலுக்கு பளபளப்பை தரும். ஸோ நீங்கள் உங்களுடைய சருமம் பொலிவு பெறும்னு நினைச்சீங்கன்னா ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கோங்க. உடலுக்கு வலு சேர்க்கும் ஊற வைத்த பாதாம் பருப்பு. ஊற வைத்த பாதாம் பருப்புல அதிக அளவு புரதம் மற்றும் விட்டமின் சத்துக்கள் இருந்திருக்கு. இதை நீங்கள் அதிக அளவு சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய எலும்புகள், நரம்புகள், தசைகள் இது எல்லாமே வலுப்பெற்று உடலுக்கு அதிக அளவு ஆற்றலை ஊற வைத்த பாதாம் பருப்பு உங்களுக்கு தரும். இதயம் ஆரோக்கியம் பெறுவதற்கு நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். இப்போ கொழுப்பு நிறைந்திருக்கக்கூடிய, அதாவது ஃபேட் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை அதிகம் சாப்பிட்றவங்களுக்கு இதயம் சம்பந்தமான நோய்கள் அதிகம் ஏற்படுது. இது பல ஆய்வுகளில் தெரிவிக்கிறாங்க. ஸோ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா கொழுப்பு இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றத கொஞ்சம் தவிர்த்துக்கணும். அதை தவிர்த்துட்டு இப்போ நம்ம ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் அந்த ஊற வைத்த பாதாம் பருப்புல கிடையாது. எனவே இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புல நீங்க அதிகம் சாப்பிட்றீங்க அப்படின்னா இதய நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு குறைவு அப்படின்றத ஆய்வுகளில் சொல்றாங்க. இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஊற வைத்த பாதாம் பருப்பை நீங்கள் எடுத்துக்கோங்க. மலச்சிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையை வராமல் தடுக்க குணப்படுத்திக் கொள்ள ஊற வைத்த பாதாம் பருப்பை நீங்கள் எடுத்துக்கலாம். உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய உணவுகளும் அப்புறம் ஃபைபர், அதாவது நார் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளையும் அதிகம் நம்ம சாப்பிட்றதால தான் மலச்சிக்கல் போன்றவையெல்லாம் ஏற்படும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா குறிப்பாக இந்த பானிபூரி, மசாலா உணவுகள் உடலுக்கு மோசமானது. ஸோ இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்றத கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க. முற்றிலும் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கும் போது உணவை சேர்க்கக்கூடிய வேதிப்பொருட்கள்லாம் அதில் அதிகமாக இருக்குது. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா இதை நீங்கள் எடுத்துக்கும் போது குடல் சார்ந்த அத்தனை குறைபாடுகளுமே உங்களுக்கு நீங்கி போயிடும். எனவே மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க தினமும் 5 to 8 ஊற வைத்த பாதாம் பருப்புகளை காலையில் வெறும் வயிற்றில் தோல் நீக்கிட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மலச்சிக்கல் பிரச்சனை உங்களுக்கு குணப்படுத்தப்படும், வராமலும் தடுக்கப்படும். கொலஸ்ட்ரால் பிரச்சனை குறையும் நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கும் போது. இப்போ நீங்கள் தினமும் 5 ஊற வைத்த பாதாம் பருப்புகளை காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் தோலை நீக்கிட்டு சாப்பிடும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய முதல் பயன் என்னன்னு கேட்டீங்கன்னா கொலஸ்ட்ரால் குறைவது தான். குறிப்பாக உங்களுடைய ரத்தத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை இது குறைய வைக்கும். ஸோ இதுதான் ஹைலைட்டு. மேலும் உங்களுடைய உடல் பருமனையும் கூடாமல் இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு பார்த்துக்கொள்ளுது. ஊற வைத்த பாதாம் பருப்புகளில் கெட்ட கொழுப்புகள் அதிகம் இல்லாததால் உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க அப்பப்போ இந்த மாதிரி நீங்கள் பட்னி கிடைக்கிறத விட்டுட்டு அப்பப்போ நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவிற்கு இடையே சில ஊற வைத்த பாதாம் பருப்புகளை சாப்பிடுங்க. உங்களுடைய உடல் எடை ஏறாமல் கண்ட்ரோலில் இருக்கும். முக சுருக்கங்களை போக்கும் ஊற வைத்த பாதாம் பருப்பு. நீண்ட நாட்கள் நம்மலாம் இளமையாக இருக்க வேண்டும் நினைப்போம். இது நம்மளுடைய பலருடைய ஆசையாக இருக்கும். ஆனால் நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் நம்மளுடைய ஆசையை நிராசையாக மாற்றிடும். ஸோ இனி உங்களுக்கு முக சுருக்கங்களை போக்குவதற்கு 5 ஊற வைத்த பாதாம் பருப்புகளே போதும். இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய மக்னஸ், அந்த சுருக்கங்களை மறைய வச்சிரும். இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு அதை கொண்டு செஞ்சிருக்கக்கூடிய எண்ணெய் வச்சு நீங்கள் தினமும் இரவில் சருமத்தை மசாஜ் செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடலில் ரத்த ஓட்டத்தினுடைய அளவு அதிகரித்து சருமம் ஆரோக்கியமாகவும் பொலிவோடவும் இருக்கும். ஸோ ஊற வைத்த பாதாம் பருப்பு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஊற வைத்த பாதாம் பருப்பில் செஞ்சிருக்கக்கூடிய எண்ணெயும் நீங்கள் பயன்படுத்தும் போது சருமம் உங்களுக்கு பளபளப்பாக இருக்கும். முக சுருக்கங்கள்லாம்
எல்லாம் உங்களுக்கு போயிடும். மூளையை பலப்படுத்தும் ஊற வைத்த பாதாம் பருப்பு. வயோதிகத்தில், அதாவது வயசானதுக்கு அப்புறம் வரக்கூடிய மறதி நோய்னு சொல்லுவாங்க, அல்சைமர் நோய் சொல்லக்கூடிய அந்த மறதி நோயை தவிர்க்கிறதுல ஊற வைத்த பாதாம் பருப்புக்கு பெரும் பங்கு வகிக்குது. அப்படின்றதால இளம் வயதிலிருந்தே இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பில் சாப்பிட்டு பழகணும். முறையாக ஊற வைத்த பாதாம் பருப்பை சாப்பிடக்கூடிய பிள்ளைகளுடைய மூளையானது எப்போதும் சுறுசுறுப்பாகவே இருக்கும். ஊற வைத்த பாதாம் பருப்பில் ரிபோஃப்ளோவின் சொல்லக்கூடிய விட்டமின் பி, எல்-கார்னிட்டின் போன்ற அமினோ அமிலங்கள்லாம் இருக்குது. இது மூளையினுடைய செயல்திறனை அதிகரிக்க செய்யும். இது புத்தி கூர்மைக்கும் உதவுது. நரம்புகளுடைய இயக்கத்தையும் பெரிதும் உங்களுக்கு பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. ஸோ இந்த மருத்துவ நன்மைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து ஊற வைத்த பாதாம் பருப்பை உங்களுடைய உணவுகளில் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதே போல் நீங்கள் இரவில் ஊற வச்சுட்டு காலையில் இருந்ததும் வெறும் வயிற்றில் தோலை நீக்கிட்டு சாப்பிடுங்க. இந்த மருத்துவ நன்மைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஊற வைத்த பாதாம் பருப்பு சாப்பிட்டு அதில் கூடிய மருத்துவ நன்மைகளை பெற்று ஆரோக்கியமாக இருங்க, நலமோடு வாழுங்க. நன்றி மக்களே.